ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறவன், மன கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு மெல்லிசான ஒரு பாடலை கேட்குறப்ப நம்ம டென்ஷன் குறையும். ஏனென்றால் ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு நோயை குணப்படுத்துகிற சக்தி இருக்குது சார். அதுதான் இசையால் மயங்காத இதயமேது. இசை இறைவனுக்கே பிடிக்கும். சரஸ்வதி பாருங்கள், வீணை வச்சுருப்பாங்க. கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சுருப்பார். சிவன் உடுக்க வச்சுருப்பாங்க. என்ன காரணம்? இசை இறைவனுக்கே பிடிக்கும். அதுதான் முன்னாலாம் தாய் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, தாலாட்டு பாடுவாங்க. தாலாட்டு பாடுவோடனே குழந்தை தூங்கும். இன்னைக்கு ஒரு அம்மா தாலாட்டு பாடிச்சு, பிரிச்சிருச்சு. 3 வயசு குழந்தைய தொட்டில் விட்டு தொட்டி ஆட்டிக்கிட்டே ஒரு பாட்டு பாடிச்சுங்க. ஆட்டா அழகு ஒழுது நாய் வந்து நக்கு மாதிரி அப்படி ஒரு குரல். தொட்டி ஆட்டிக்கிட்டு பாடுது. தாருப்பாய் 3 கிழிஞ்ச மாதிரி தப்பி ஓடி அந்த தொட்டி விட்டு தாயா பேயாடி சண்டால பாதகத்தி கொண்டு குளக்க சில போயிடாது. அப்படி ஓட்டிருக்கான். எதுவுமே ஒரு அளவோடு இருக்கணும் சார். மெல்லுசாக காற்று அடித்தா தான் அதுக்கு பேர் தென்றல். வேகமாக அடித்தா அதுக்கு பேர் புயல்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? 12 மணிக்கு ஃபோன் வருது சார் ஒருத்தனுக்கு. ஹலோ பரமசிவம் சாரா? ஆமாம், உங்கள் ஒய்ஃபை கடத்தி வச்சுருக்கோம், மரியாதை 5 லட்சத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஐயனார் கோயில் சந்துக்கு வந்துடுங்க. நான் 5 லட்சத்தோடு வரலைன்னா என் ஒய்ஃபை கொன்றுவீங்களா? ஆசையைப்பார், மறுபடியும் ஓன்ட்டே வந்து விட்டுருவோம்டா அப்படின்ட்டு. ஐயோன்னு ஓடி இருக்கான். ஐயோ சார் அப்படி செஞ்சிடாங்க, அப்படி 7 லட்சம் கூட தாரேன் அப்படி அப்படின்னா டென்ஷன் பாருங்கள் சார். இது எதுக்கு சார்? இந்த புத்தகம் தான் அதையும் சொல்லித்தருது. கணவன் மனைவி எப்படி இருக்கணும். இணைந்து வாழ்வோர்கள்லாம் இணைந்து வாழ்வோர்கள் அல்ல, இணைந்து விட்டோமே என்று வாழ்வோர்கள் தான் அதிகம். வேறு வழி கிடையாது. பிள்ளைக்காக என்ன செய்ய, என் தலையெழுத்து என் தலை விதி அப்படின்ட்டு போகிறாள்தான் நிறைய பார்த்து. இதான சொல்லுது. நீயா நானா என்று இருக்கக்கூடாது. இதை விட பெரிய வரி என்ன இருக்குது? கணவன் மனைவிகள் நீயா நானா என்று இருக்கக்கூடாது, நீயும் நானும் என்று இருக்க வேண்டும். செலுத்துவார்கள். புறநானூர்லேயே ஒரு வரி, ஆண்மான் பெண்மானும் தண்ணீர் குடித்தது, அது குறைவான தண்ணீருக்கு ஒரு மான் குடிக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. பெண்மான் என்ன நினச்சிச்சு, ஆண்மான் குடிக்கிட்டு சொல்லி இது குடிக்கிற மாதிரி நடிச்சிச்சு. அதே போல் ஆண்மான் என்ன நினச்சி, பெண்மான் அவள் தான் பாவம் பசி தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லி அதுவும் பொறுமையோடு இருந்துச்சு. நேராகுது தண்ணியோட அளவு குறையவே இல்லை. பார்த்தீங்களா? இங்கே தான் அன்பு செய்த இடம். இதெல்லாம் வந்து அப்போ புத்தகத்திலேருந்து நம்ம கற்றுக்குறோம். இது மாதிரி அதை படித்த உடனே நிஜ வாழ்க்கையில் கொண்டு வந்துச்சாங்க. மகாபாரதம் என்ன சொல்லுது? சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வது ராமாயணம், சகோதரர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்வது மகாபாரதம். எவன் மனசு இதயம் ரோஜாவாக இருக்கிறதோ அவனுடைய வாயிலிருந்து தான் நறுமணம் கம்மல்வாங்க. இங்கே கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிக்கிறீங்க. மழை பெய்யுதோ? ஆமாம். அப்படியா? வாங்க பாருங்கள், இடம் இருந்தால் பாருங்கள், இல்லை மேடையில் வந்து கூட உட்காருங்க. நான் வெளியே 2 பஸ் ஸ்டாண்டு பேசிட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு நீங்கள் தான் முக்கியம், அதுக்காக சொல்கிறேன். சில இடத்துல மழை பெஞ்சால் ஓடுவாங்க, ஐயோ மழை வந்துருச்சேன். இங்கேயும் ஓடுறாங்க, மேடையை நோக்கி ஓடுறாங்க, இங்கிட்டு வர்றாங்க. பாவம் இந்த 3 பேர் கைதட்டுறதுக்காக இந்த பாயிண்ட்டை நான் சொல்லி நானே என்னை அவமானப்படுத்திக்கிட்டேன். பேச்சாளர்கள் பல வகை சார். சிலர்லாம் பாம்பு மாதிரியே பேசுவாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது கீழே வந்து ஐயா அந்த பாம்பை இறக்கி விடுங்கய்யா, கொத்திட்டு போகுது. எவ்வளோ நேரம் அப்படி சில நேரம் போட்டிருப்பாங்க, நகைச்சுவை மழை பொழிவார் அப்படின்னு முன்னுக்கு இருக்கேன் 10 நிமிஷம் துவட்டிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா பொழிஞ்சிருவார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்வார், நனைஞ்சிருவேன் முன்னுக்கு இருக்கவே. அது கிடையாது. நல்ல விஷயத்தை கேட்கணும் சார். நான் ஏற்கனவே சொன்னேன் சார், முனிவர் உட்கார்ந்துருக்காரு. நான் இப்போ சமீபத்தில் படித்த விஷயம். தன்னுடைய குருநாதர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்கும் தருவாயில் இருக்கார். அவருடைய சீடர்கள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. சாமி எனக்கு இது வரைக்கும் நிரம்ப ஆலோசனைகள் அறிவுரைகளை சொன்னீங்க, இப்போ இறக்கும் தருவாயிலே எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லிட்டு போங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எதை சொல்ல வர்றாரு, அப்படியே வாய் திறந்த பதிலேயே தன் உயிர் பிரியுது. இது ஒரு தகவலை சொல்லிட்டு போயிருக்கார். எதுவுமே சொல்லலை, தன் நாவினால் வாயினால் சொல்லலை, ஆனால் வாய் மூலமே ஒன்றை சொல்லிட்டு போயிருக்கார். என்ன தெரியுமா? வாய் திறந்த பதிலே இறந்துட்டார் சார். 32 பற்களும் இல்லை, நாக்கு மட்டும் இப்படி லேசாக துடிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன அர்த்தம்னா, அந்த உலகில்
வன்மையானது, கடினமானது எல்லாமே வேகமாக அழிஞ்சிரும். ஆனால் மென்மையானது மட்டும்தான் நீடிச்சிருக்கும் என்பதற்கு 32 பற்களும் இல்லை, அந்த ஒரு நாக்கு மட்டும் இருந்துச்சு. பார்த்தீங்களா? நீங்கள் மென்மையாக இருங்க சார், சாப்பிட்டா இருங்க, அது போதும் சார். சொல்கிறோம்ல, அன்பு ஒரு வழிப்பாதை இல்லை, அது இரு வழிப்பாதை. நீங்கள் அன்பு செலுத்துங்கள், உங்களுக்கு அன்பு கிடைக்கும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏன்டா 1 மாதம் பேசவே இல்லை சார், 1 மாதம் என்கிட்ட பேசவே இல்லை, ஃபோனில் கூட பேசலை. பதிலுக்கு நீங்கள் எத்தனை தடவை பேசுனீங்க? ஏன் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன? இதுதான் விஷயம். வாட்ஸ்அப்பில் நல்ல தகவலை பரிமாறுங்க சார், கேட்குறதே இல்லை. அதுவும் தாய்க்குளங்கள்லாம் இருக்கீங்க, அந்த காலத்தில் சமைச்சு தட்டில் ஓடுவாங்க. இன்றைக்கி எல்லா பெண்ணுங்களும் சமைச்சு நெட்டில் ஓடுது. அந்த அம்மா காலையில் வேகமாக சமைக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்டேட்டஸ் வைக்க போன்னு அர்த்தம். அப்படி ஆவி பறக்கிற மாதிரி போட்டு, எங்கள் வீட்டில் புளிக்குழம்பு, நீ ஊரை விட்டு கிளம்பு, அப்படி ஏதாவது ஒன்று போட்டு வைக்கும். பார்த்துருக்கீங்களா? இதுக்காக சமைக்கிறது. சமைச்சு ஃபேஸ்புக்கில் வரமா, நான் இன்று ரசம் வைத்தேன், 8800 பேர் லைக் பண்ணியிருக்கான். ஆனால் புருஷன் லைக் பண்ணல. ஏங்க நீங்கள் மட்டும் என்ன லைக் போடலை? அவங்க ஒரு ரசத்தை பார்த்தவங்கடி அதான் லைக் போட்டிருக்காங்க. நான் இப்போ ரசத்தை குடிச்சிட்டு 3 குளுக்கோஸ் சேர்த்துட்டு உயிரை காப்பாற்றிருக்கேன். பார்த்தீங்களா? பொங்கல் எவ்வளோ நேரத்தில் கிண்டி இறக்கலாம்? 20 நிமிஷத்தில் இறக்கலாம். ஒரு அம்மா கரெக்டுன்னு கிண்டிக்கிட்டே இருக்கு, மதியம் 3 மணி வரைக்கும். ஏம்மா பொங்கலை இறக்கி தூளா, இல்லாட்டி என்னம்மா இவ்வளோ நேரமாக பொங்கல் கிண்டுவாங்க? அதுக்கு அந்த அம்மா, இருங்க செல்ஃபோன் உள்ளே ஓட்டிட்டு அதை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படி இந்த அம்மா செல்ஃபோன்லேயே டிப்ஸு கட்டு, அடுத்து என்ன போட பாதாம், அடுத்து பிஸ்தா, கடைசியில் போனவே உள்ளே போட்டு. இதுதான் இன்றைக்கி சமையலாச்சு. எல்லாமே உணவு முறை சார். 90 வயசில் ஐயா வந்து உரையாற்றுகிறார். பார்த்தீங்களா? அதுக்கு என்ன காரணம்? இந்த சாப்பாடு வி என்றால் வெற்றி என்று அர்த்தம், வி என்றால் வெற்றி என்று அர்த்தம். இதுதான் உணவு முறை. காலை உணவு கொஞ்சம் அதிகமாக, மதியம் இரவு கம்மியாகும். இதான உணவு முறை சொல்லித்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளும் தலைகளை இப்படி திருப்பிட்டான். அதனால தான் அவனுமே வி மாதிரி இப்படி குப்புறக்கு போட்ட மாதிரியே இருப்பான் எல்லாத்தையுமே சார். 1 நிமிட சிரிப்பு சொன்னேன். அதே போல் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, மனசு விட்டு நீங்கள் 1 நிமிஷம் சிரித்தா ஒரு சொல் ரத்தம் ஊறும். இப்போ நீங்கள் 1 மணி நேரம் சிரிச்சிருக்கீங்க, ரத்தம் கொபோன்னு ஊறி காது வழியாக ஒழுகுனாலும் ஒழுகிடும். எது பக்கத்தில் ஒரு பாலித்தீன் பை ஒன்று வச்சுக்கணும், ரொம்ப நிறைஞ்சின்னா பிடிச்சி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். அப்படி கிடையாது, மகிழ்ச்சி தான் சார். கவி பேரரசு சொல்கிறாரு, இந்த மனுஷனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நான் தெரியுமா, என்னுடைய வேல்யூ தெரியுமா அப்படின்ற, பார்த்தீங்களா? எவ்வளோ கோடி தெரியுமா, என் கார் எவ்வளோ தெரியுமா அப்படி. அதுக்கு தான் கவிப்பேர் சொல்கிறாரு, ஒரு மனிதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்கிறார். உன் உடம்பில் உள்ள கொழுப்பு சத்தை வைத்து ஒரு சோப்பு செய்யலாம், 3 ரூபா 50 பைசா. உன் உடம்புள்ள இரும்பு சத்தை வச்சு ஒரு ஆணி செய்யலாம், ஒரு காலண்டர் மாட்டுருக்கு 25 பைசா. உன் உடம்புல உள்ள கந்தக சத்தை வச்சு ஒரு தீப்பெட்டி செய்யலாம், 15 பைசா. மொத்தமே இந்த பாடி 5 ரூபா 50 பைசாவை தாண்டலை. இதுக்கு அவன் பேச்சப்பா, நான் வேல்யூ தெரியுமா அப்படி, இவ்வளோதான். ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ஊரில் பிரசிடண்ட், அந்த ஊர் தலைவர் பிரசிடண்டோட நாய்க்குட்டி செத்து போச்சு சார். ஊரே வந்துட்டாங்க, குப்புன்னு வந்து அழுகுறாங்க, ஐயோ நாய்க்குட்டி செத்து போச்சேன்றான். ஏன்னா பிரசிடண்ட் விட்டு நாய், அதில் ஒருத்தன் வவ்வுன்னு குலைக்குமே அப்படின்வான். அப்போ நாய் வவ்வுன்னு தான் குலைக்கும். ஏன்னா அப்படி பார்க்குறேன், பிரசிடண்ட் விட்டு நாய் இல்லையா. அடுத்த மாதம் பிரசிடண்டே செத்து போயிட்டார், ஒரு நாய் அந்த பக்கம் போல. இதுலேருந்து என்ன தெரியுது? இதான் சர்வீஸ். எல்லாமே மரியாதை இருக்குது. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் 100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. Bro.
என் க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அதில் 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணுங்க. கெட் பேக் டு காஞ்சியின் பாரம்பரியம் இப்ப நம்ம வெள்ளூரில். கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை புதிதாய் பிரம்மாண்டமாய். வணக்கம் உறவுகளை. கலைநயமிக்க பாரம்பரிய திருமண பட்டு சேலைகள் உற்பத்தி செய்கிற நெசவு கலைஞரின் நேரடி ஸ்தாபனம் நம்ம ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்க்கிட் ஹவுஸ் ஆப்போசிட் ராஜீவ்காந்தி நகர், வெள்ளூர். தரம், நம்பிக்கை, நேர்த்தி, மரியா ஹவுசிங் அடையாளம். பிளான் முதல் கீ வரை நான் ஸ்டாப் சர்வீஸ். எங்களிடம் 2D பிளான், 3D பிளான் வாஸ்து முறையில் செய்து தரப்படும். இன்டீரியர் டிசைன் மற்றும் எக்ஸ்டீரியர் டிசைன் செய்து தரப்படும். நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம். தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம். மேலும் தகவல்களுக்கு 9042177779. ஸ்ரீ சுகி பார்மா மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை. இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. ஒரு விழா, ஒரு சந்திப்பு, ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா? அதற்கான சரியான இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர். வேலூர் மக்களின் இதயத்தில் 50 வருட பாரம்பரியத்துடன் ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் சாட்சியாக நிற்கும் பெருமையான இடம். 50 பேர் முதல் 500 பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும், கம்பெனி கூட்டங்களுக்கும், பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மாங்கல்யம், லயா, குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன. திருமணம், நிச்சயதார்த்தம், பிறந்த நாள் போன்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது. உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேட்டரிங் சர்வீஸுடன் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கும், கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம். அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம். கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது. 50 ஆண்டுகளாக வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து நிற்கும் இடம். நிகழ்வுகளை நிறைவாக்கும் இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர். வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 monthஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். 3 phases பண்ணுறோம், ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ 199, 299, 399 இதனுடைய ரேட்டு.
ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.